கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதியில் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தறியுங்கள். கர்த்தர தேவாலயத்தை தேவநாம மகிமைக்காகவும் இந்த திருச்சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை திறந்து ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுளே, நித்திய பிதாவே, ஜீவனுள்ள இயேசு சுவாமி, இந்த வேளையிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம். சுவாமி, தேவாலயத்தை திறந்து வைத்து உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. இது உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை வணங்க, இப்படி ஜீவ வசனங்களை கேட்டு நாங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரியும். கூடி வருகிற திருச்சபை மக்களையும் விசுவாசிகளையும் பக்தர்களையும் தெய்வ பிள்ளைகளையும் ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. இதில் பிரவேசிக்கிற நாங்கள் அனைவரும் உம்மால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுடைய தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளை ஓய்வு நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கூடிய ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் கரிசனை உள்ளவராய் காணப்பட்டபடியால் நமக்கு நன்றி சொல்கிறோம். அதற்காக தேவன் ஒரு வாசலை திறந்து இந்த நாளிலே அதை பிரதிஷ்டை செய்து உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் அருளி செய்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனே, நீர் இந்த இடத்துல கடந்து வந்து மகிமையான நம்முடைய கிரியை இந்த முதல் நாளிலே நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ரட்சா. அந்த சாலமோனுடைய தேவாலயத்தில் இறங்கின அந்த தேவ மகிமை இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவரும் மேலும் இறங்கிவிட முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார்கள் ரட்சா. இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறேன். கூடி வந்திருக்கிற தேவ ஊழியர்களை நாமத்தினால் ஆசீர்வதி.
எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை பசுத்தாவியானவர் மத்தியில் அசைவாடும்படியாக எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் புதிதாக ஆரம்பிக்கிற இந்த ஆராதனையை கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து நடக்க ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாக இந்த ஆராதனைக்கு வரும்போது வியாதிகள் மறையும் போது ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாக ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது குடும்பங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவெல்லாம் கண்களை மூடுவோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தப்பட துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 11ஆம் தேதியிலே அதை முடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களில் வந்திருக்கிறார தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அன்பின் வாழ்த்தை சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த போது இந்த ஆலயத்தின் குறித்து எதை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போது ஆவியானவர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இது ஒரு சரித்திரம்.
இந்த சரித்திரத்தை குறித்து நம்ம கூட பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். எசேக்கியா ராஜா என்றுதான ஒரு ராஜா 25வது வயதிலே அவர் ராஜபாலம் 25வது வயதில் அவர் ராஜாவாக மாற்றப்பட்டார். 29 வருஷங்கள் அவர் ராஜபாலம் பண்ணினார். அவர் அரசாட்சிக்கு வந்த அந்த முதல் நாள் அவர் முதலாவது செய்த வேலை என்னவென்று சொன்னார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது முதலாவது அவர் 25 வயது நிரம்பிய அந்த வாலிபன் ராஜாவாக மாற்றப்பட்டார். 29 ஆண்டு காலங்கள் ராஜாவாக பணியாற்றியிருக்கிறார். அவர் வந்தபோது சிங்காசனத்தில் இருந்து முதல் நாள் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது அவர் செய்த காரியத்தை குறித்து தாவியானவர் வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார். பொதுவாக தெரியும், ஒரு சிங்காசனத்தில் அல்லது ஒரு ராஜபாரத்துக்குள் அவர் வீற்றிருக்கும் போது அவர்கள் அவருடைய காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பிளான் பண்ணுவார்கள். ஆனால் இந்த எசேக்கியா 25 வயது நிரம்பிய வாலிபர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது முதலாவது அவர் என்ன செய்தார் என்று சொன்னார். பழைய காலத்தில் திரும்பி பார்க்கிறார். தேவனுடைய ஆலயத்தை உற்று பார்க்கிறார். தேவனுடைய ஆலயம் தூபம் காட்டப்படாமலும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை இல்லாமலும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கன மகிமை செலுத்தாமல் ஆலயம் அசுத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் அநேக அசுத்தங்கள் காணப்படுகிறது. பல இடங்களில் தூசியாய் காணப்படுகிறது. ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற விளக்குகள் எரியப்படவில்லை. தூபம் காட்ட வேண்டிய பகுதியில் தூபம் காட்டப்படவில்லை. பல நாட்களாக ஆலயம் பூட்டப்பட்ட நிலைமையில் அழுக்கடைந்த நிலைமையில் ஆலயத்துக்குள் ஒருவர் போக முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இப்படி இருந்தபடினாலே தேவாகிய கர்த்தர் யூத ஜனங்களை அல்லாவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை அநேக வேதனைக்குட்படுத்தியிருக்கிறார்கள். எசேக்கியா சொல்லுகிறார், அவருடைய முந்திர பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இப்படி ராஜாக்கள் இப்படி தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டு தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனமும் மகிமையும் செலுத்தாதபடி ஆலயம் அசுத்தத்தால் நிரப்பப்பட்டு ஆலயத்தில் தூசிகளும் உள்ள போக முடியாத அளவுக்கு பயங்கரமான அசுத்தங்கள் காணப்படுகிறபடினாலே தேவனுக்கு செலுத்த வேண்டிய அசுத்தம் கன மகிமை ஆராதனை இல்லாதபடினாலே அந்த நாட்களில் என்ன என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக யூத ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். பிள்ளைகளுக்கு வியாதி, குடும்பத்தில் போராட்டம், பலவிதமான போராட்டங்கள் தேசம் எங்கும் யூத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாதபடினாலே தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டிருந்தபடினாலே தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனம் கொடுக்கப்பட முடியாதனாலே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செய்யாதபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில யூத ஜனங்களுடைய வாழ்க்கையில சிறைப்பட்டு போனார்களா, நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான வியாதிகள், பல திகைப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சரித்திரத்தை எல்லாரும் பார்க்கிறார். முதலாவது அவர் என்ன செய்தார் என்று சொன்னார். இவையெல்லாவற்றை அவர் வாசித்து பார்க்கிறார். குடும்பங்களில் காணப்படுகிற வியாதி, குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்கள், குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி அவர் திரும்பி பார்த்தபோது அவர் சொன்னார், தேவனுடைய ஆலயத்தை முதலாவது பழுது செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை சமர்ப்பிட வேண்டும். அங்கிருக்கிற ஆசாரியர்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அங்கிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த எசேக்கியா ராஜபாலத்தில் வந்தபோது அந்த ஆலயம் தன்னுடைய கையில் இருந்தபோது அவர் கொடுத்த ஆலோசனை என்ன என்று சொன்னார். முதலாவது ஆலயத்துக்குள் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். ஆலயத்துக்குள் இருக்கிற சகல அசுத்தத்தையும் வெளியே கொண்டு வர வேண்டும். உள்ளே இருக்கிறதான அழுக்குகளை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆலயம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆலயம் திறக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆலயத்துள்ள விளக்குகள் எரிய வேண்டும் என்கிற ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டளை போட்டார். கட்டளை போட்டு அந்த நாள் தொடங்குகிறது. லேவியர்களை எடுத்தார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை தேவனுக்கு வேலை ஆசாரியர்கள் அந்த எசேக்கியா தெரிந்தெடுத்து ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாய், ஆலயத்தில் இருக்கிற அழுக்குகளை வெளியே கொண்டு வரும்படியாய், ஆலயத்தில் இருக்கிற சகல அசுத்தத்தை வெளியே கொண்டு வரும்படியாய் கட்டளை கொடுத்தார். நீங்கள் வாசித்த அந்த பகுதியில் முதல் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை சுத்தப்படுத்தினார்கள்.
எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் கருப்பிடித்ததோ, எங்கெங்கெல்லாம் தூசி நிரம்பி இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் அசுத்தம் காணப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத என்னெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வர சொன்னார். இப்போது எசேக்கியா 26 போட்டார். அந்த ஜனங்கள் எல்லா அசுத்தத்தையும் கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் இரவும் பகலும் அவரை உட்கார்ந்து ஒவ்வொரு ரூம்குள்ளாக போய் ஒவ்வொரு அறைக்குள்ளாக போய் எங்கெங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ நன்றாக கவனித்து இரவும் பகலும் 11 நாட்கள் இந்த ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தை சுத்தப்படுத்தி அங்கு தூபம் காட்டும்படியாய், அங்கு ஆராதனை செய்யும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாம் கொடுக்கும்படியாக 11 நாட்கள் இந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் இரவும் பகலும் ஆலயத்தை சுத்தப்படுத்தி ஆலயத்தில் கண்ட எங்கெல்லாம் கண்ட அசுத்தத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த ஆசாரியன் எடுத்து லேவியர் அதை எடுத்து அவ்வளவு அழுக்குகளை தூக்கி கொண்டு கெத்ரோன் ஆற்றில் கொண்டு போய் போட்டார்கள் என்று சொல்லி நாம் இங்கு வாசித்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதில் என்ன சத்தியம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பாடுபடுத்தின காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தில் கண்ட அசுத்தத்தை முதலாவது வெளியே கொண்டு வரும்படியாக எசேக்கியா கட்டளை கொடுத்தார். இந்த காலங்களில் வந்திருக்கிற அருமையான உங்களை பார்த்து நான் சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். ஒரு புதிதான ஆலயத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஒரு புதிதான சர்வீஸை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தருடைய வருகை மட்டும் நடக்க வேண்டுமானால், இந்த இடத்தில் தேவ மகிமை இருக்க வேண்டுமானால், இங்கு ஆராதிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இங்கு வந்திருக்கிற நாமத்துக்கு மேலும் தேவனுடைய குடும்பங்கள் இருக்கிற போராட்டங்கள் விடுவிக்க வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டுமானால், நம்முடைய சபை வளர வேண்டுமானால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவி பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், இந்த காலங்களை செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஆலயத்துக்குள் இருக்கிற அசுத்தத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஸ்தோத்திர தூசிகள், அல்லாவிட்டால் கரைகள், அல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ இவையெல்லாவற்றையும் இந்த காலங்களை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நானும் நீங்களும் சேர்ந்து சொல்கிறேன். நம்முடைய ஆராதனை தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானா, இந்த ஆராதனை குறைந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து அதை மகிமையாக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன? ஆலயத்துக்குள் இருக்கிற எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை, எந்த அறைக்குள் அசுத்தம் இருக்கிறதோ, எந்த அறைக்குள் பாவம் இருக்கிறதோ, எதற்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியே கொண்டு வரும்படி ஆவியானவர் பகற்காலம் கட்டளை எடுக்கிறார். இந்த ஆராதனை நடத்துகிற ஆவியான கர்த்தருடைய பிள்ளை தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமானா, தேவனுக்கு பிரியமில்லாத எந்தெந்த அறைக்குள் எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் நீங்க கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதை ஆசாரியர்கள் தேவன் ஊழியக்காரரை எடுத்துக்கொண்டு எவ்வளவு மாற்றம் கண்டவர் அதை போட்டு சுட்டெரிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடினால இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எசேக்கியா செய்த காரியம் என்ன? எல்லா சுத்தத்தையும் வெளியே கொண்டு வரும்படியாக கட்டளை கொடுத்தது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த பகற்கால நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புத்தகத்தை படிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் உள்ளதை அறிவதற்கு 40 வருஷமாய் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தில் பாதையில் நடத்தினாராம். நீங்க வசனத்தை பின்பு நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் 4 நாட்களுக்குள்ளாக அந்த ஸ்தோத்திர காராளுக்குள் போய் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் அந்த சொந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த சொந்த ஜனங்களை இருதயத்தில் உள்ளதை அறியும்படி உள்ள கடக்கிறதை அறிவதற்கு 40 வருஷமாய் அந்த ஜனத்தை ஆண்டவர் வனாந்தர பாதையில் நடத்தினார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, உள்ளே இருக்கிற அசுத்தத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, உள்ளே இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு, உள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற
வருஷமாய் நடக்கிறார். 40 வருஷம் கழித்து ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வணங்காத கருத்துள்ள ஜனங்கள், இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி மோசேயோடு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அப்போது மோசே சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம், இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம். 40 வருஷமாய் இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதயத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் யார், அவர்கள் நிலைமை என்ன, அவர்கள் ஜீவியம் என்ன, அவர்கள் வெளியே பார்ப்பதற்கு தேவ ஜனங்களாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், அல்லேலூயா என்று சொல்லலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறதை அறிவதற்கு 40 வருஷமாய் ஆண்டவர் வனாந்தரத்தில் பாதை நடத்தினார். 40 வருஷமாய் நடத்தின பின்பு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள், பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு பல ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரை முறுமுறுத்தார்கள், வழியிலே அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த ராத்திரி இந்த காலங்களில் இந்த ஆராதனை வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே இருக்கிற அசுத்தத்தை வெளியே கொண்டு வந்து இந்த கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எசேக்கியா அந்த ஜனத்திற்கு கட்டளை கொடுத்தது போல பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற பாவங்கள், உள்ளே மறைந்திருக்கிற அசுத்தங்கள், உள்ளே மறைந்திருக்கிற பாவங்கள், உள்ளே மறைந்திருக்கிற பொல்லாத குணங்கள், உள்ளே மறைந்திருக்கிற அசுத்தங்கள் வெளியே வருமானா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லுகிறோம். 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராய்ந்து பார்த்தார். அவர்கள் பொல்லாத ஜனம் என்று கேட்டுக்கொண்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பின்பு வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 3வது சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் ஆடியை சொல்லி முடித்து விட்டு நான் விட விரும்புகிறேன். 3வது சம்பவத்தை சொல்கிறேன். சாமுவேலை ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தைல குப்பி எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போ என்று சொல்கிறார். ஏற்கனவே சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். சவுல் ராஜாவாக இருந்தார். சவுல் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானவர்களை செய்யப்படுகிறார். சவுலை தேவன் தள்ளிவிட்டார். இப்போது சாமுவேலை மறுபடியும் சொல்கிறார், தைல குப்பியை எடுத்துக்கொண்டு தைலத்தை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாய் நான் காண்பிக்கிற வீட்டுக்கு போய் என்று சொல்கிறார். இப்போது அங்கே தாவீது வீட்டுக்கு போகிறார். தாவீதோடு கூட பிறந்த அவருடைய சகோதரர்கள் 7, இவனால் கூட 8 பேர் உண்டு. அவருடைய தகப்பன் ஈசாய் சாமுவேல் வீட்டுக்கு போனதும் சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகள் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தேவன் இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உன்னுடைய பிள்ளையை கொண்டு வா என்று சொன்னார். இப்போது மூத்த பையன் வருகிறார். மிக கம்பீரமாய் காணப்படுகிறார், அழகுள்ளவனாய் காணப்படுகிறார், உயர்ந்தவனாய் காணப்படுகிறார், நல்ல வாட்டச்சாட்டம் உள்ளவனாய் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். சாமுவேல் நினைத்தார், ஓ இவரை தான் தேவன் அபிஷேகம் பண்ண சொல்லுவார் என்று சொல்லி அவரை பார்த்து கிட்டவா போ என்று சொல்லுகிறார். அப்போது தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை சாமுவேலே இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கை தட்டி ஹல்லேலூயா, எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் வெளியே பார்க்கிறார், வெளி தோற்றத்தை பார்க்கிறார், வெளி அழகை பார்க்கிறார், வெளியான புறமான அலங்கரிப்பை பார்க்கிறார். புறமான அலங்கரிப்பை பார்த்து இவர்கள் நல்லவர்கள், இவன் நல்லவன் என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி கொடுக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து தேவன் சொன்னார், சாமுவேலே சாமுவேலே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் பார்க்கிறது முகத்தை அல்ல, இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், என் பரலோக தகப்பன் சொல்கிறார், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் வந்திருக்கிற அருமையான தாயே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரணத்தை தருகிறார். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய அசுத்தங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, ஆலயத்தில் வைக்கிற சகல அசுத்தத்தை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்கிறேன். இந்த ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்து, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து ஒரு மகிமையான ஒரு கட்டணத்தை தந்து இதுல வருகிற ஒவ்வொரு ஜனமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த காலவேளை நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த பகல் காலம் உங்களை
பார்க்கிறது போல அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் காணப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்க்கும் போது எரேமியா ஒரு வசனம் எனக்கு ஒரு வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் எரேமியா 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? எரேமியா 8ஆம் அதிகாரம். என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கரவையத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரவையத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே எரேமியா சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் நான் கருகருத்து போயிருக்கிறேன். அதிலா தேவனுடைய சத்தியத்தை பாருங்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் எரேமியா தீர்க்கதரிசி அவர் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான், ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர். ஆண்டவர் அவரை கொண்டு உடைக்கவும் இடிக்கவும் ஜனங்களின் பாவத்தை வெளிப்படுத்தவும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய மனுஷன் தான் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த எரேமியா சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம், என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் நான் கருகருத்து போயிருக்கிறேன். எனக்கு திகைப்பு வந்தது, எனக்கு பலவிதமான போராட்டம் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் விண்ணப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். என்னை கேட்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், பரிசுத்தாவியானவர் பகற்காலம் இந்த இடத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தியத்தை சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அநேக கருகருத்து போயிருக்கிறோம். வெளியே பார்ப்பதற்கு அழகான வஸ்திரங்களை உடுத்திருக்கிறோம், வெளியே பார்ப்பதற்கு அழகாக நாம் காணப்படலாம். ஏதோ ஒரு காயம் நம்முடைய இருதயத்தை கருப்பாக்கி வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு பகை நம்முடைய ஜீவியத்தை கருகருத்து வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு பின்மாற்றம், ஏதோ ஒரு அசுத்தம் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை, இருதயத்தில் சமாதானத்தை, நம்முடைய ரட்சிப்பை இழந்து போய்விட்டோம் அல்லவா? இந்த பகற்கால சகோதரனே, அருமையான தகப்பனே, தாயே, இந்த எரேமியா ஓப்பனாய் கன்ஃபஸ் பண்ணுகிறார். ஆண்டவரே, என் இருதயம் கருகருத்து போயிருக்கிறது. ஆண்டவரே, என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம், என் சபையின் நிமித்தம், என் விசுவாசிகளின் நிமித்தம், அநேகருடைய பின்மாற்றத்தின் நிமித்தம், அநேகருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம், அநேகருடைய பாவத்தின் நிமித்தம் என் இருதயம் கருகருத்து போயிருக்கிறது என்று சொல்லி அவன் தேவனை பார்த்து கதறுகிறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இருதயத்தை பார்க்கிறான். இங்கு வந்திருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, எசேக்கியா சொல்லுகிறார், உள்ளே இருக்கிற அசுத்தம் வெளியே வர வேண்டும். இந்த அசுத்தம் வெளியே வராவிட்டால் நம்முடைய சபை, நம்முடைய ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாய் மாற்றப்படுகிறார்கள். நம்முடைய ஜனத்துக்கு திகைப்பு, நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை இல்லை. அநேகருக்கு வியாதி, அநேகர் போராட்டத்தினால் சிறை கொண்டு போனார்கள். இவைகள் நீக்கப்பட வேண்டுமானா ஆலயத்தில் இருக்கிற அசுத்தம் வெளியே வர வேண்டும். அதை எடுத்து கல்லோரில் கொண்டு போட்டு அதை சுட்டரிக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் மகன் காலம் கட்டளை இடுகிறார். இந்த காலங்களில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை உங்களுடைய ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் கருத்து போயிருக்கலாம். உங்களுடைய தகப்பன் ஒருவேளை உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தராதனால தாய் மேல் தகப்பன் மீது கருத்து இருக்கலாம், பிள்ளைகள் மீது சில பேர் கருத்து இருக்கலாம். பிள்ளைகள் கீழ்ப்படியாத காரணத்தினால் பெற்றோர் பிள்ளைகள் மீது ஒருவேளை வேதனைப்படும் போது அவருடைய இருதயம் கருத்து போய்விடுகிறது. இங்க வந்திருக்கிற அநேக வேலை நடக்கவில்லை, என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறது, துக்கத்தினால் கருத்து போய்விட்டது. இந்த பகற்காலம் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பகற்காலம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, எல்லா கருப்பையும், எல்லா அழுக்கையும், எல்லா அசுத்தத்தையும், உள்ளே இருக்கிற பாவங்கள், உள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு பொல்லாத குணங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வரும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த காலங்களில் தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. இந்த கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டுமா? ஆண்டவர் யாருக்கு நல்லவராக இருக்கிறார் தெரியுமா? சுத்த இருதயம். அழகை பார்த்து பாடுவோம்.
முதலாவது பாட்டு பாடும்போது அக்கினி தாரும் தேவா, பெந்தைக்கோஸ்து நாளில் இறங்கின அதே அக்கினி தாரும் தேவா, என் பாவங்களை மாற்றும் என்று சொல்லி இந்த அக்கினி என்கிற பாடலை பாடுவோம் அல்லவா? இந்த பகற்காலம் ஆண்டவரே, என் இருதயம் உண்மையாகவே கருகருத்து போயிருக்கிறது ஆண்டவரே. ஏதோ ஒரு சூழ்நிலையில யாருக்கு மேலே உள்ள ஒரு பகையினால என் இருதயம் கருத்து போயிருக்கிறது. இந்த பகற்காலம் அந்த கருப்பை ஆண்டவர் மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பகற்காலம் வாங்கி கொண்டிருக்கிறபடியால என்னை கேட்கிற ஆவியான தகப்பனே, தாயே, ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு செய்தி தருகிறார். அவைகளை வெளியே கொண்டு வருவோமானா? இன்றைக்கு நீங்கள் சொல்லலாமே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய கருகருத்து போல என்னுடைய இருதயம் வெளியே பார்ப்பதற்கு சிரிக்கிறேன், வெளியே பார்ப்பதற்கு சந்தோஷத்தை போல ஒரு ஆக்ட் பண்ணுகிறேன், ஒரு சினிமாக்களை போல நடிக்கிறேன் அப்பா. ஆனால் உள்ளமோ கருகருத்து இருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தின் நிமித்தம் என் இருதயம் கருத்து போய்விட்டதப்பா, கருகருத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மகன் காலம் சொல்லுகிறது. எனவே எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவர் தேவனுடைய அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது முதலாவது செய்த காரியம் என்ன? ஏன் நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படவில்லை, ஏன் நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதை அவன் பார்க்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டப்படவில்லை, தேவனை ஆராதிக்கவில்லை, ஆலயத்தில் பல அசுத்தங்கள் காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த போராட்டம், ஆகவே தான் இந்த சிறையிருப்பு, ஆகவே தான் இந்த நஷ்டம், ஆகவே தான் இந்த கஷ்டம் என்று அவன் அறிந்த போது அவன் செய்த காரியம் என்ன? ஆலயத்தை பரிசுத்தமாக்கும்படியாக உள்ளே இருக்கிற சகல அசுத்தத்தை வெளியே கொண்டு வா, உள்ளே இருக்கிற சகல கருப்பை வெளியே கொண்டு வா, உள்ளே இருக்கிற தூசியை வெளியே கொண்டு வா. அது ஒரு நாள் அல்ல, 14 நாட்கள் இரவு பகலும் இரவு பகலும் இரவு பகலும் அவன் அந்த ஆலயத்தை சுத்திகரித்து அவ்வளவு அசுத்தத்தை வெளியே கொண்டு வந்த போது அந்த இடம் ஒரு மகிமையாக ஆக்கப்பட்டது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அருமையான தகப்பனே, இந்த மகன் காலமுடைய இருதயம் கருகருத்து போயிருக்கும் போதா, உடைய இருதயம் கருகருத்து இருக்கும் போதா, இந்த காலங்களில் உங்களை பார்த்து சொல்கிறேன், சுத்த இருதயத்தை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களா? இந்த காலவேளை சுத்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் ஜீவித்த நாட்களில் 3 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரோமையை சொன்னார், ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தார், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுத்தார். 5 தாலந்து உள்ளவன் இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்தார். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஓ உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடினா உன்னை நான் இன்னும் அநேகத்துக்கு ஆசீர்வதிக்க போகிறேன், அநேகத்துக்கு அதிபதியாய் மாற்ற போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை பார்த்து வெல்டன் என்று சொன்னார். 2 தாலந்து கொடுத்தவனை பார்த்து சொன்னார். அவனுக்கு வந்து சொன்னார், ஆண்டவரே நீ எனக்கு 2 தாலந்து கொடுத்தீரப்பா, நான் அதை கூட 2 தாலந்து சம்பாதித்தேன் என்று சொன்னார். அவனை பார்த்து ஆண்டவர் கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்து, ஓ எனக்கு பிரியமான சகோதரனே, நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 1 தாலந்து கொடுத்தவன் வருகிறார். அவனை தான் கேட்கிறார், நீ கொண்டு வாப்பா. அப்போது அவன் சொன்னார், 1 தாலந்து உள்ளவன் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீ நினைக்காத இடத்தில் அறிக்கிறவனும் நீ கடின இருதயம் உள்ளவன் என்பதை அறிந்தபடினால் அந்த தாலந்து நான் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இவனை கையின் காலுக்கு பிடித்து கட்டி புறம்பானே அந்த பாதாள அந்த இருளில் அவனை தள்ளி போடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு கேட்கிற அருமையான கர்த்தரே, இந்த 1 தாலந்து அவன் கடின உள்ளவனாய் காணப்பட்டான். இருதய கடினம் அவன் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதபடி, சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதபடி வெளி பார்வைக்கு நல்லவனாய் காணப்பட்டான். அவன் சொல்லுகிறேன், விதைக்கான அறிகிறான் என்பதை அறிந்திருக்கிறபடினால அவைகளை புதைத்து வைத்து, ஓ ஹல்லேலூயா, அவனுடைய இருதயம் கடினமாய் காணப்பட்டபடினால, அவனுடைய இருதயம் கடினமாய் இருந்தபடினால ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், கையில் காலும் கட்டி போடுங்கள், அவனை பாதுகாத்து நிறுத்தார்கள் என்று சொன்னார். இந்த காலங்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், ஆண்டவர் எல்லாம் மேன்மைகளை தந்திருக்கிறார். ஆனால் இந்த பகற்காலம் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை அறியும் போது, இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், ஒரு சபைக்கு சொல்லுகிறார், ஒருவர் இந்த ஆலயத்தை கெடுத்தார், தேவன் உங்களை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அப்படின்னா இந்த தேவனுடைய ஆலயம் இன்றைக்கு கிறிஸ்துக்கு
இந்த ஆலயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருக்குமானா இந்த முதலாவது ஆராதனையில இந்த முதலாவது நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும்படி, உங்களுடைய குடும்பங்கள் உயர்த்தப்படும்படி, உங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படி, அநேக கட்டுகளிலிருந்து அநேக போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி இந்த மகற்காலம் பரிசுத்த ஆவியானவர் என்னை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார். ஆலயத்தில் இருக்கிற சகல அசுத்தத்தையும் வெளியே கொண்டு வந்து உள்ளே இருக்கிற அசுத்தங்கள், உள்ளே இருக்கிற கருப்பு, உள்ளே இருக்கிற சில பகைகள், பொறாமைகள், போராட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவரே ஒரு சுத்த இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு நிலைவரமான ஆவியை தாரும். பாருங்க, தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்தை அவன் இருதயத்துக்கு ஏற்றவர். சவுலை அவன் தள்ளினார். ஆண்டவர் சவுலை தள்ளி ஏன் தாவீதை தேர்ந்தெடுத்தார்? அவர் என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவர் தாவீது. இந்த பகல் காலத்தில் வந்திருக்கிறது கருமையான தகப்பனே, தாயே, நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமாய் காணப்பட வேண்டும். ஒரு தாவீதை பார்த்து கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பகல் காலம் நீங்களும் நானும் நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா அல்லவட்ட உத்தமமாய் ஜீவிக்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறோமா? ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? தேவன் விரும்புகிறது போல ஒரு உத்தமமான குணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? உத்தம குணம் உண்டா? ஆண்டவர் இந்த பகல் காலம் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த அருமையான தகப்பனா, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த இடத்தில் உங்க பேரை வைத்து பாருங்க. தேவன் இயேசு சொல்லுகிறார், எல்லாம் சவுலை தள்ளுதே, ஆனால் தாவீது அவனின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட காரணம் என்ன? அவன் அழுதா, ஆண்டவரே பாவத்தை மன்னியும். அவன் அழுது செபித்தா, அசுத்தத்தை வெளியே கொண்டு வந்தா, தேவ சமூகத்தில் கதறினா. கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவர். இந்த பகல் காலம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் உங்களில் காணப்படுகிறதா? உத்தம ஜீவியம் செய்கிறீர்களா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறீர்களா? அப்படி நீங்கள் உத்தமமாய் பின்பற்றினா உங்கள் இருதயம் ஆண்டவருடைய இருதயமும் உண்மையா அவருடைய அவர் உங்களை விரும்பக்கூடிய அளவு உங்கள் இருதயம் காணப்படுமானா? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் யாரை சந்திக்க வரப்போகிறார் தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றுகிற உத்தமமாய் இருதயம் உள்ளவர்களுக்கு, செம்மையான இருதயம் உள்ள மக்களுக்காக இயேசு வரப்போகிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவரோடு கூட மறுபடியும் மத்திய ஆகாயத்தில் போக போகிறோம். அவரோடு கூட அரசாட்சி செய்ய போகிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த முதலாவது ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறது. ஆலயத்துக்குள் இருக்கிற இந்த கட்டடத்தில் இருக்கிற அழுக்கை அவர் சொல்லவில்லை. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறபடினால உங்கள் ஆலயத்தின் இருதயத்தில் ஆடி ஆழத்துல எதையாயிரம் ஒரு கருப்பு இருக்குமானா? எதையாயிரம் ஒரு அசுத்தம் ஒட்டி இருக்குமானா? ஏதாவது ஒரு பாவம் ஒட்டி இருக்குமானா? ஏதாவது ஒரு கோசி இருக்குமானா? இந்த பகல் காலம் ஆண்டவரே இதை வெளியே கொண்டு வருகிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். பாடிக்கொண்டிருக்கும் போது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆவியானவர் சொல்லுமா, மகளே, இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பகுதி கருகருத்து போய் இருக்கிறதா? இவையை வெளியே கொண்டு வருவாயா? உன்னை ஆராதனை அங்கீகரிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ உண்மை உள்ளவன் என்று அறிய போகிறேன். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தபடியால அநேகத்தை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்கிறேன். ஆவியானவர் நமக்கு காலங்களை பார்த்து சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் எழுதுவோமா? கண்களை மூட போகிறோம். இந்த பகல் காலத்தை தொடர்ந்து சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தை, ஆவியானவரே, எல்லாரும் எழுதி கண்களை மூடி. ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆராதனை நடுவில் ஆவியானவர் நம்மளுக்கு பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா! எசேக்கியா சாட்சி செய்து அந்த முதலாவது நாளில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது ஆவியானவர் குறை கொண்டு சொல்லியிருக்கார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தம் இல்லை, தேவனுடைய விளக்குகள், தேவனுடைய ஆலயத்தில் விளக்குகள் அணைந்திருக்கிறது. இவைகளினால் அநேகம் கேட்கிறேன். ஆகவே இந்த காலவேளை ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு நீங்க தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும்படி விரும்பும் எதுவுமே ஓப்பனாய் சொல்கிறார். என் ஜனதாகிய குமாரத்தின் நிமித்தம் என் இருதயம் கருகருத்திருக்கிறது. சாமுவேல் முகத்தை பார்க்கிறார்.
இவரை தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேல், மனுஷன் பார்ப்பது போல அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நான் ஒரு இதயத்தை பார்க்கிறேன். ஓ, எல்லாரும் கண்களை போடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் கேவலவர் தீவிரமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீவிரமாய் என்னை தேற்றினார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள், ஜீவித்தை கத்தரை ஆசீர்வதிப்பார்கள். இதில் ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உடைய இதயத்தை ஒதுக்கு முன்புதான், உங்களுடைய இதயம் தேவனுக்கு முன்புதான் உத்தரவாக இருக்கிறதா? ஒரே ஒரு கேள்வி, ஐயா, இறுதியை தேவனுக்கு முன்புதான் உத்தரவாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு முன்புதான் ஒரு இறுதி உத்தரவாக இருக்கிறார். ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கு முன்புதான் ஒரு இறுதியம் கருகருத்து இருக்குமா, ஒரு இறுதியம் அசுத்தமாக இருக்குமா, இறுதியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இறுதியமாக இருக்குமா? இதை வெளியே கொண்டு வாருங்கள். கர்த்தரை நம்பிக்கிறேன். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை காட்சி அன்றைக்கு ஆசாரியர்களும் லேவியர்களும் சகல அசுத்தத்தையும் எடுத்து கெதரோனில் கொண்டு போய் கொண்டது போல் நீங்கள் இருக்கிற சகல தேவனுக்கு பிரியமில்லாம் அத்தனை எடுத்து நாங்கள் சுட்டரிக்கிறோம். அப்பா, ஜனங்களை ஆசீர்வதி. இந்த செய்தி மூலமாக ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக ஜீவிக்கத்தக்கலாம், உத்தம இருதயம் உள்ளவர்களாய் காணப்படத்தக்கலாம், ஆண்டவருக்கு முன்பதாக இருதயம் செம்மையாய் காணப்படத்தக்கலாம், உத்தமமாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய தாவீது இருதயத்துக்கு ஏற்றுக்கொண்டது போல் இவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாளையத்துக்காய் பிரயாசப்படுகிற பாடுபடுகிற நாளையத்துக்காய் ஆண்டவரே இதற்கென்று உழைக்கிற குடும்பங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பீரார். அவருடைய உத்தரத்தை பார்த்து கொண்டிருப்பதற்காய் சோதரர் ஆண்டவரே அவரை எங்களையும் உயர்த்த வேண்டும் என்று நான் பெற்றுகிறேன். அவருடைய கீழாக்காமல் மேலாக்குங்கப்பா. அவருடைய வாழ்வில் சகல பொறுப்பை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஏகருக்கு அவருடைய பிள்ளைகள் சாட்சியாய் காணப்பட காலையில் நிரம்பி வழியத்தக்கதாக
ஆண்டவர் இறக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாராதில் பாடுகிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாராதனைக்குள் வரும்போது உடைய சபைக்கு மெய்யாகவே ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு விடுதலையை உணரட்டும். ஆண்டவரே அசுத்தாவியானவர் அசைவாடுகிறார் என்பதை சாட்சி பகிரட்டும். அப்பா ஸ்தோத்திரம். தேவாசி இயேசுவின் நாமத்தில் கல்வியோடு ஜெபிக்கிறோம். ஆமென்.
செய்தி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் பாஸ்டர் விஜயன் 32 தேவதாசன் ஸ்ட்ரீட் நாகர்கோவில் என்ற அட்ரஸில் தொடர்பு கொள்ள வேண்டும். எங்களது ஃபோன் நம்பர் 279-434, செல் ஃபோன் நம்பர் 9443992462. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.